பிரபலமான திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் அனைத்தும் விட்மேட்டில். பணத்திற்காக கல்வி வியாபாரமாக மாறி வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தேனியில் உள்ள விபிவி என்ற கல்லூரி முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியில் அமைந்துள்ளது விபிவி என்ற பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாமல் போனதால் கல்லூரி மூடப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு பயின்று வந்த மாணவர்கள் தன் விருப்பம் போல் எந்த கல்லூரியில் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் என மாணவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாணவர்கள் மாற்று கல்லூரியில் சேர விபிவி கல்லூரி நிர்வாகத்திடம் பரிந்துரை கடிதம் கேட்டுள்ளனர். ஆனால் விபிவி கல்லூரி நிர்வாகமோ முறையாக பதில் தராமல் காலத்தை கழித்துள்ளது. மேலும் திண்டுக்கல்லில் உள்ள SPM கல்லூரியில்தான் சேர வேண்டும் என கட்டாயப்படுத்தியதாகவும் மிரட்டி உள்ளதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர் அக்கல்லூரியில் பயின்ற மாணவர்கள். திடீர்னு இப்ப சமீபத்தில் 3 நாளைக்கு முன்னாடி எங்க காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் கேட்டதுக்கு அவங்க எந்த காரணமும் சொல்லல. அப்போ நாங்க கோவப்பட்டு எல்லா ஸ்டூடெண்ட் கேட்டப்போ நீங்க கோவப்படாதீங்க, நாங்க நீங்க எந்த காலேஜ்ல படிக்கணும் விருப்பப்படுறீங்களோ அங்க நாங்க சேர்த்து விட்டுறோம், அதுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அன்னைக்கு. ஆனா இப்ப காலேஜ் முடி ஆச்சு, ஆனா எந்த இதுன்னு சொல்லல. அவங்க ஃபோன் போட்டு கேட்டோம்னா ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காலேஜுக்குள்ள உள்ளே நுழைய விட மாட்டேங்கிறாங்க. அப்போ நாங்க படிக்கணும் அன்னைக்கு காலேஜுக்கு கேட்டப்போ நீங்க எந்த காலேஜ்ல வேணா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நாங்க SPM காலேஜ் திண்டுக்கல்ல இருக்க SPM காலேஜ்ல தான் படிக்கணும் அப்படின்னு எங்களை கம்பல் பண்றாங்க. மேலும் பணத்திற்காக இந்த 2 கல்லூரிகளும் உடன்பாடு செய்து கொண்டு அதற்காக மாணவர்களை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் விபிவி கல்லூரி நிர்வாகத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேச்சுவார்த்தை பலன் அளிக்காததால் போராட்டத்தில் இறங்கிய மாணவர்கள் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். விபி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை மேனேஜ்மெண்ட்லேருந்து. சரி நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ நாங்கள் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறோம் அவங்கள அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் SPMல தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தேனி மாவட்டத்தில் இருக்க எந்த காலேஜுக்குமே இப்போ எங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட மாட்டேங்கிறாங்க. இதனிடையே கல்லூரி நிர்வாகத்தின் அராஜக போக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வர நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நிருபர் களத்திற்கு சென்றுள்ளார். ஆனால் அவர்களோ ஆசை வார்த்தைகளை கூறி பணம் தர முயற்சித்துள்ளனர். அப்போதுதான் தெரிந்தது மாணவர்களின் போராட்டத்தை இருட்டடிப்பு செய்வதற்காக கல்லூரி நிர்வாகம் செய்து வந்த வேலைகள். செய்த தவறை மறைக்க பணம் கொடுக்கும் நோக்கில் அக்கல்லூரி செயல்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. கல்வியை வியாபார நோக்கத்தோடு பார்க்கும் தேனி விபிவி மற்றும் திண்டுக்கல் SPM கல்லூரிகள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதுடன் மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கல்லூரியில் சேர உதவ வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் ராஜா முகமதுடன் சத்தியம் செய்திக்குழு.